வணக்கம் and welcome to Akshas recipes. இன்னைக்கு கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங்கோட செகண்ட் டே. போன வீடியோவில் ஒரு ஷெல்ஃப் டீப் க்ளீன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். கவுண்டர் டாப்க்கு கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு ஏற்கனவே க்ளீன் பண்ணி நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஷெல்ஃபை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பாத்திரமும் நல்லா கழுவி வச்சுட்டேன். குக்கிங் வேலையும் முடிச்சுட்டு டெய்லி க்ளீனிங்கும் முடிச்சுட்டு நான் இந்த பெரிய பெரிய பாத்திரம் அந்த ஷெல்ஃபில் வைக்க வேண்டிய பெரிய பெரிய பாத்திரத்தை எல்லாம் எடுத்து காலையிலேருந்து தேய்ச்சி வச்சுட்டு இருந்தேன். தேய்ச்சி கவுத்துட்டேன். இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃபில் எப்படி அடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாத்திரம் கழுவுற சமயத்துலேயே இந்த ஸ்டவ்வில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா ட்ரிப் ட்ரே, அப்புறம் இந்த ரிங்கு ஸ்டாண்டு, இது எல்லாத்தையுமே நான் கழுவி காய வச்சு திருப்பி ஒரு வாட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். டெய்லி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கீழே இருக்கிற ஷெல்ஃபில் என்கிட்ட இருக்கிற குக்கரை எல்லாத்தையுமே அடுக்கிடலான் இருக்கேன். என்கிட்ட ஒரு 5 குக்கர் வச்சுருக்கேன். இது பெரிய அலுமினியம் குக்கரு 7.5 லிட்டர். அதுக்கப்புறம் ஒரு பேன் இருக்குது, ரெண்டுத்துக்குமே தனித்தனி மூடி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வச்சுருக்கேன், அது அல்ட்ரா கம்பெனியோடது. அடுத்தது ஒரு ஹார்ட் அனடைஸ்ட் குக்கர் இருக்குது, அது ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோடது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மினி குக்கர் ஒன்று வச்சுருக்கேன், என்னோடய ஃபேவரட் குக்கர் அது. இதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் நம்ம என்னென்ன பாத்திரம் அடுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். கடைசியில் பார்த்திங்கன்னா 2 டெய்லி யூஸ் பண்ணுற கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சர்விங் டிஷ்ஷு, இட்லி பாத்திரம், அப்புறம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு பாத்திரம் வைக்கிற மாதிரி ஒரு செட் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 8 பாத்திரம் வரும், அதனால நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மாவெல்லாம் பிசைறது, இதுவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்யூச்சரா கடாய் இருக்குது, அது யூடியூப்காக நான் ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டம்ளர்ஸ், தட்டு கூட நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறம் ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா டீ போடுற பேனு, பால் பாத்திரம், அது எல்லாமே இந்த டீ பேனுக்குள்ளேயே போட்டு ஒன்று போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். அந்த குக்கரெல்லாம் அடுக்கியிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயே நம்ம குக்கரோட விசிலு, கேஸ்கட்டு அதையுமே அங்கேயே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா காலையில் அவசரமாக சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தேடிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதே அங்கேயே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கவுண்டர் டாப் மேலே இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி தேய்ச்சி நான் கவுத்து வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்த எல்லா பாத்திரத்தையுமே நான் இந்த ஒரே ஷெல்ஃபில் காம்பேக்டாக அழகாக நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கவுண்டர் டாப் எவ்வளோ ஃப்ரீயாக நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பாத்திரத்தை நான் அந்த ஒரே ஷெல்ஃபில் அடுக்கிட்டேன்னு நீங்களே பாருங்கள். காலையில் எந்திரிச்சோடனே லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நான் வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சேன். அதுக்கப்புறம் நேற்று மீண்டு போன ரைஸில் அப்படியே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி ரீஹீட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி தாளித்து வச்சுட்டேன். அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் சின்ன பாவக்காய் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரை பண்ணேன். அப்புறம் காலையில் காஃபி போட்டு மீண்டு போன கொஞ்சோண்டு பால் தான் இருந்தது, அதை அப்படியே உரக்கூத்தி வச்சுட்டேன் வேஸ்ட் ஆகாமல். காலை வெயிலுக்கு தயிர் சாதம் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் என்டர் ஆனோன்னு லெஃப்ட் சைடில் இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே நான் என்னோடய வெஜிடபிள் ட்ராலியை வைக்கிறேன். அதையும் நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு இந்த இடத்துல வச்சுட்டேன். மேலே பெரிய வெங்காயம் வச்சுட்டேன், கீழே சின்ன வெங்காயம். அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா பூண்டு, கீழே இருக்கிற ஷெல்ஃபில் தேங்காய் அடுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் இருக்கிற கூடையில் மட்டும் நான் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா அந்த தேங்காயில் இருக்கிற தூசியெல்லாம் கீழே தரையில் பட்டு நம்ம அடிக்கடி அதை கூட்டி அள்ளுற மாதிரி இருக்கும். நியூஸ் பேப்பரை மட்டும் அப்புறமா தட்டிட்டு டஸ்டெல்லாம் தட்டிட்டு வேறு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். இதில் அடுக்கும் போதே ஏதாவது கெட்டுப்போன சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஏதாவது கெட்டு இருந்ததுன்னா நம்ம அதை அப்போவே எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நிறைய நாள் இதை ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திர ஸ்டாண்ட் இருக்குது, அதையும் நல்லா கழுவிட்டு தொடச்சி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த ஸ்பேஸ் இந்த பாத்திர ஸ்டாண்டுக்கும் இந்த வெஜிடபிள் ட்ராலிக்கும் கரெக்டாக இருக்குது. கிச்சனோட லெஃப்ட் சைட் கார்னரை ஒரு வழியாக பக்காவாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த ஷெல்ஃப் நம்ம எது பார்க்கலாம், எது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப் பாருங்கள், மூட்டையாக அப்படியே வச்சுருக்கேன். ஃபுல்லாக அரிசி தான், சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, பச்சை அரிசி எல்லாமே அப்படியே கடையிலேருந்து மூட்டையாக அப்படியே நான் வச்சுருக்கேன். எல்லாம் கட்டி வச்சுருக்கேன். நம்ம சமைக்கும் போது எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லாட்டி இந்த மூட்டையோடு வைக்கிறதுனால ஈரம் பட்டுருச்சுன்னா கூட அரிசியில் வண்டு வந்துடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த இடத்த நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற பழைய நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு
இதில் ஒரு தொடப்பத்தையோ இல்லை வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ண என்ன ஆகும்னா அடுத்த ஷெல்ஃபுக்கெல்லாம் இந்த டஸ்ட்டு பரவாது. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், செஞ்ச வேலையவே திருப்பி நம்ம செய்யணுன்ட்டு நான் வந்து ஒரு பழைய துப்பட்டா துணியை வச்சு ஸ்டவ்வையும் இந்த சைடில் கொஞ்சம் ஷெல்ஃபையும் நான் வந்து மூடி கவர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டு அங்கே பட்டுருச்சுனாக்கா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேய்ச்ச பாத்திரத்துலலாம் திருப்பி டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஷெல்ஃபை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஷெல்ஃபில் வந்து பெரிய அரிசி ட்ரம்மெல்லாம் கழுவி காய வச்சுட்டு அதில் எப்படி நான் அரிசியை கொட்டி இந்த ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை.